ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆமென். இப்போ பாருங்கள், ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜா அந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கார். அப்போது அவருக்கு பிடிக்காத ஜனங்கள் மிகுதியும் என்ன பண்ணுறாங்க, பலுகி பெருகி நிறையா ஆசீர்வாதமாக இருக்காங்க. உடனே அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த சந்ததிகளுடைய ஆண் பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுங்க, கொன்று போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவச்சிகள்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க ஆண்டவருக்கு பயந்து என்ன பண்ணுறாங்க, கொல்லாமல் விட்டுறாங்க. மறுபடியும் அவர் கூப்பிட்டு கேட்குறாரு அந்த ராஜா, ஐயோ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியுமே என்ன பண்ணிடுறாங்க, அவங்க பிரசவம் ஆகிடுது, நாங்கள் என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் உடனே எல்லோரும் கூப்பிட்டு சட்டம் போடுறாரு, எல்லா ஆண் பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, அவளுக்கு பிடிக்காத சந்ததிகள் பெருகிறாங்க, அதனால் எல்லோரும் இங்கே நதியில் தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லி. உடனே ஒரு குழந்தை அப்போ பிறக்குது. அந்த குழந்தைய ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, காப்பாற்றணும்னு சொல்லி அழகாக இருக்குது, கொல்ல முடியாதுல்ல. ஒரு தாய் எப்படி தூக்கி என்ன பண்ண முடியும், நதியில் தூக்கி போய் எறிய முடியாதுல்ல. அதனால் அந்த தாய் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாணலில் ஒரு பெட்டியை செஞ்சு பின்னி தண்ணி உள்ளே போகாமல் பெட்டியில் அந்த பிள்ளையை வச்சு நதியில் தண்ணியில் விட்டுறாங்க. அப்போ அந்த ராஜாவோட மகள் குளிக்க போகிறாங்க. அங்கே அவங்களுடைய தோழிகளும் குளிக்க போகிறாங்க. அந்த தண்ணியில் மேந்துக்கிட்டே வருது அந்த பெட்டி. அது என்னென்னு பார்க்க முடியாது, போய் எடுத்துகிட்டு வாங்கங்கிறாங்க. எடுத்து திறந்து பார்த்தா அதில் ஒரு அழகான ஆண் பிள்ளை. சரி, இந்த பிள்ளை என்ன பண்ணிடலாம், நான் வளர்க்குறேன் அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே அது அழகாக இருந்ததுனால அவங்க நினைக்கிறாங்க. அப்போ பால் கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு, யாரையும் போய் அழைச்சிட்டு சொன்னோன்னே அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய விட்டாங்க பாருங்க, அந்த தாயையே அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியல. அவங்க அந்த குழந்தைய எனக்கு நீ வளர்த்து கொடு, இந்த குழந்தைக்கு நான் மாதம் உனக்கு என்னென்னா சம்பளம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி. சரி, நான் அந்த குழந்தைய அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. பாருங்கள், ஒரு ராஜா, நாட்டில் ஆளக்கூடிய ராஜா எல்லாருக்கும் நன்மை தான் செய்யணும். ஆனால் பொறாமை கொண்டு அவருக்கு பிடிக்காத ஜனங்கள் இந்த மாதிரி ஆசீர்வாதமாக இருக்காங்கன்னு சொல்லி அழிக்க நினைக்கிறாரு. ஆனால் அழிக்க நினைக்கிற அவர் வீட்டிலேயே அவங்க பெண் என்ன பண்ணுறாங்க, ஒரு குழந்தைய அதே எவரேய குழந்தை வளர்க்கும்படியாக ஆண்டவர் அருள் செய்கிறார். அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி ஞானத்திலும் கணத்திலும் எல்லா சாஸ்திரங்களையும் கற்று தெரிந்து மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வர்றார். அவர் தான் மோசே ஐயா. அந்த ராஜா, எகிப்தின் ராஜா குழந்தைய கொல்ல சொன்னது. அந்த அந்த ராஜா பேர் பார்வோன். அந்த பார்வோனோட குமாரத்தை தான் அந்த குழந்தை எடுத்து வளர்க்க சொன்னது. எந்த குழந்தைய விட்டாங்களோ அதே தாயை அதை வளர்த்தாங்க. பாருங்கள், அப்போ நம்மளை அழிக்க நினைக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.